Hi, hello to everyone. I'm actually very excited. I've always wanted to enter the Tamil film industry, and I'm so happy that it's happening with Imaika Nodigal because it's such a stellar cast. And more than that, the edge of a seat thriller. In fact, when Ajay narrated the script to me, I was blown away by the screenplay and the fact that all the characters are so well woven together in the film. So, very, very happy to be making my debut with Imaika Nodigal. Yeah. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண டைம்ஸில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன் குழந்தைங்கள வச்சு. அப்போ ஒரு பையன் வந்திருந்தான். அவனை அழ வைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு அழுது டேய் அழுடா ப்ளீஸ்ரா அப்படின்னு நான் அழுது கெஞ்சி என் கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. அவன் வந்து கடைசி வரைக்கும் அழலை. ஸோ குழந்தைங்களை வச்சு நம்ம வந்து இந்த ரிஸ்கே லைஃப்பில் எடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். மேபி இப்போ உங்களுக்கு தெரியாது, படம் ரிலீஸுக்கு அப்புறம் எவ்வளோ அப்ளாஸ் இந்த பாப்பா ஸ்க்ரீனில் வாங்குன்ற ஒரு இது ஒன்று இருக்குது. இந்த ஆனால் இது வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. மா அழணுமா ப்ரோ, இப்படி அழட்டுமா இல்லை இப்படி அழட்டுமா, அது வேரியேஷன்ஸ் கொடுக்கும் இந்த பாப்பா. டப்பிங் வரைக்கும் சொல்கிறேன். நான் வந்து சரி டப்பிங் கூட வேறு ஏதாவது ஒரு குழந்தைய வச்சு இது பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஏதாவதுனா ஒரு குழந்தை இருக்குது சூப்பராக டப்பிங் பண்ணோம், அந்த குழந்தை தான் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படியா கூப்பிட்டு வாங்க அப்படின்னா இந்த பாப்பாவே வந்து நிற்குது. ஸோ யூ வாண்ட் டு டெல் சம்திங்? எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் மூவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதாவது அஜய் நானுமத்து ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 38 ப்ரொடியூசர் நான் போய் மீட் பண்ண த்ரிஷானந்தர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. எல்லாருமே கதை கேட்டு காரி துப்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசி அவரோட நம்பர் எனக்கு வந்தது. சார் கிட்ட வந்து ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன். சார் ஒரு நல்ல கதை இருக்குது கேட்குறீங்களான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட இவருக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒரு கேவலமான கதை இருக்குது, கேட்ட நீங்களே காரி துப்புவீங்க, பட் படம் ஓடும் சார், பண்ணுறீங்களான்னு கேட்டேன். யார்ப்பா நீ எங்கப்பா இருக்கேன்னு கேட்டாரு. சீக்கிரம் ஆஃபீஸ் வான்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் சார்ட்ட நரேட் பண்ண அந்த கதையை. ஸோ சார் நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் வந்து மறக்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தாரு. அதையும் தாண்டி வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. நடுவில் படம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், சார் யார்கிட்டையும் படம் காமிக்காதீங்க, ஏன்னா நம்ம படம் வந்து ரெடியாகி வரத்துக்கு வரைக்கும் வந்து நிறைய கான்ட்ரவர்சி வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சு ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். சார் வந்து மேடம் அவங்க ஒய்ஃபையும் 2 டாக்டர்ஸையும் கொண்டு போய் திரிஷா நயன்தாரா வந்து காமிச்சிருக்காரு. அதுக்கு எவ்வளோ திட்டு வாங்கினாருன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட வந்து நிறைய இன்வால்வ் பண்ணி வந்து படம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். படம் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். உங்களோட சேர்ந்து சாங்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ரிச்சாக இருக்கு. ஆர்டி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் உங்க மிகப்பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்கு. டிமாண்டி காலனி பார்த்தோன்னே வந்து எப்பவுமே ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய படம் பண்ணும்போது நமக்கு தெரியும் கண்டிப்பாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து அஜய் வந்து இருக்காரு. டிமாண்டி காலனி பார்த்தோன்னே இப்போ சூப்பர்ப்பா செம்மையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டோம். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜம்ப் இது, சூப்பராக இருக்குது, கமர்ஷியலாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அது ஒரு வழி எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து ஒன்றா சேர்த்து படம் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த விழாவுக்கு வந்தது அஜய் சார், நீங்கள் கண்டிப்பாக வரணும், இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு. நான் முதல்ல டிமாண்டி காலனி படம் பார்த்தேன். டைரக்டர் முருகதாஸ் சார், ஹீரோ விஜய் சார், நானும் இந்த படம் பார்த்தோம். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சின்ன பட்ஜெட்டில் ஒரு ரூமுக்குள்ளே அவர் த்ரில்லராக படம் பண்ணியிருந்தார். படம் பார்த்துட்டு விஜய் சார் சொன்னார், சார் இவரோட படம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னார். சரி நான் சொன்னேன், பண்ணுறது ஹீரோ விஜயோட படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதை பண்ண சொன்னேன். அந்த கதையில் கொஞ்ச நாள் உட்கார்ந்தாரு. அந்த கதை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக இல்லை, அவர் எப்பவுமே ஒரு நேச்சுரல் பேக்ட்ராப் எடுத்து ஒரு பாயிண்ட் வச்சு பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லி இப்போது இமாய்க்கா நடிகள் படம் பண்ணுறாரு. இந்த கதை கூட எனக்கு ஒரு வாட்டி ஒரு லைன் சொன்னார் தான் நினைக்கிறேன் இந்த கதை அதே தான். ஸோ இந்த படத்தில் முக்கியமாக அது நயன்தாரா, விஜய் சேதுபதி இத்தனை ஆர்டிஸ்ட் கன்வின்ஸ் பண்ணி
இந்த படத்தில் ஒத்துழைக்கிறது மிகப்பெரிய விஷயம் முதல்ல. ஏன்னா இண்டிவிஜுவலாக அவங்க பெரிய ஸ்டார்ஸு, அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வெளியில் கேள்விப்பட்டேன், அது காரணம் முக்கியம் ப்ரொடியூசர் தான். முதல்ல கதை சின்னதாக நினச்சது, இவர் தான் அவர் போடுங்க இவர் போடுங்கன்னு சொல்லி ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணார். அதனால் இந்த படம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் இவருக்கு அதர்வாக்கி ஒரு மிகப்பெரிய படம். ஜென்ரலாக எத்தனை பேர் நடித்தாலும் ஃபைனலாக வந்து ஹீரோ யாருன்னு சொன்னால் அதர்வா தான் சொல்லுவாங்க. அவர் நடித்த படத்துல ஒரு பிக்கெஸ்ட் ஃபில்மாக இது அமைஞ்சிருக்கு, பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்டி ராஜசேகர் என் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாருக்கும் நான் பெருசாக சொல்ல தேவையில்லை, மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர், நல்ல கேரமேன், ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் இந்த படத்தில் அவருக்கு சேர்ந்து பக்கபலமாக இருக்கார். ராசி கண்ணா எங்கள் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அவங்க வந்து ஆல் தி பெஸ்ட். ஹிப்ஹாப் தமிழை பற்றி மியூசிக் டைரக்டரோட சமுதாய உணர்வு இருக்கிற சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது பார்த்து நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது ஒரு நேச்சுரலாக போல்டாக அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஸோ அவரும் இந்த படத்துக்கு அவருடைய பேனரில் இந்த சாங்ஸ் பார்த்தேன். இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆனோம். ஸோ எடிட்டர் அவர் யார் ஏற்கனவே துப்பாக்கி இந்த படங்களெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டெக்னீஷியன் எல்லாரும் சேர்ந்தால் தான் இந்த படம். ஆனால் என்னென்னா என்ன மாதிரியே ஒரு ஆர்வம் ஒன்று. இப்போ ஒரு ஸ்பீச் பார்த்தேன், இப்போ எனக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் பேச வராது, படம் தான் பண்ணுவோம். எவ்வளோ போல்டாக பேசுகிறாரு. அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கார் விஜயகுமார் சார். கண்டிப்பாக படத்தில் கூட நடிக்கலாம் அவர். இப்போ அதுக்கு இந்த படம் பெரிய வெற்றியானு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இமைக்கா நொடிகள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட். முதல்ல முக்கியமாக ப்ரொடியூசர் ஜெயக்குமார், அதாவது எல்லாருக்கும் ஒரு என்னால் இவ்வளோதான் முடியுங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி எல்லாம் உடச்சி தாண்டி இல்லை எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல எப்படியாவது முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில், அதுவும் ஆடியன்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை. நான் கேட்பேன், ஆனால் எப்படின்னா அப்படின்னா இல்லை ஆடியன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி முழு நம்பிக்கையும் ஆடியன்ஸ் மேலே வச்சு தான் கெப்பாசிட்டியும் தாண்டி ஒரு படம் எடுத்து சினிமா மேலே இருக்கிற ஒரு பியூர் லவ்வுக்காக ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ரிஸ்கியான ஒரு விஷயம்தான். ஸோ அது வந்து ரொம்ப அசால்ட்டாக ஜாலியாக செஞ்சுட்டு இன்னும் அது வந்து ஹோப்ஃபுல்லாக வந்து இல்லை இந்த படம் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் ஹோப் கொடுத்துட்டு இருக்கிற ஜெயக்குமார் சாருக்கு வணக்கம். அப்புறம் இந்த படம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப இதை அஜய் ப்ரோ வந்து கேட்டார். அப்போ என்னை எப்படி ஓகே பண்ணானா ஒரே வேர்டில் க்ளீனாக போல்ட் யார் ப்ரோ லீடு, யார் ப்ரோ மெயின், யார் பண்ணுறா, ஆர்ஆர் தான் ப்ரோ அப்படின்னாரு. நான் வந்து இல்லை ப்ரோ படம் யார், இல்லை ப்ரோ ஆர்ஆர் தான் ப்ரோ, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், ஆப்ஷன் இல்லை ப்ரோ அப்படின்ட்டு என்னை வந்து எதுவுமே சொல்லவே விடாமல் ஜெயக்குமார்னாவும் அஜய் ப்ரோ இதே சொல்லிட்டாங்க. இல்லை ஆப்ஷன் இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் கதை கேளுங்க அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி இப்போ கடைசியில் வந்துட்டு கதை கேட்டோன்னே எனக்கு ஒரு 80% வந்து நான் சூப்பர் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் இந்த டீட்டெயிலிங் ஒவ்வொரு கேரக்டருக்கும் டீட்டெயிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 hour 45 minutes எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் அப்போதான் எனக்கு புரிஞ்சது இந்த படம் வந்து பாட்டு எல்லாத்தையும் தாண்டி இது ஆர்ஆர்னு முழுக்க ரீரெக்கார்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு படம். ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய கெரியர்ல கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனி ஒருவன்ல எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. படம் முழுக்க ஆர்ஆர் மேல ரெஸ்ட் பண்ணி போற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து இந்த படத்துல ரீரெக்கார்டிங் அதுவும் செகண்ட் ஹாஃப் படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து வெறும் மியூசிக் மட்டுமே போற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், பயங்கர பிரமிப்பா இருக்கு. இவ்வளோ குவாலிட்டியா எடுத்திருக்காங்க அண்ட் இவ்வளோ நம்பிக்கையோட இவ்வளோ குவாலிட்டியா எடுத்திருக்காங்கிறது. ஸோ அஜய் ப்ரோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஆர்டி ராஜசேகர்னா அப்பப்போ செட்டுக்கு போனேன்னா பார்ப்பேன், அவர் பாட்டுக்கு அவர் தனியாக ஒரு ஜோனில் இருப்பார். அண்ட் பார்க்குறப்போ 2-3 டைம் பேசியிருக்கேன். ஸோ நிறைய என்கரேஜ் பண்ணுவார். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் சிவா அண்ணா ஒரு தடவை என்ன என் ஆஃபீஸ்க்கு ஒரு டைம் இன்வைட் பண்ணியிருந்தார், அப்போ பார்த்தேன் கடைசி, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஹாய்ண்ணா, அலோண்ணா. ஸோ இந்த படம் எல்லாருமே பெரிய நேம்ஸ், உள்ள இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய நேம்ஸ். அது முக்கியமாக மகிழ் திருமேனி சார் வந்து அஜய் ப்ரோ படம் ஸ்டார்டிங்கில் அந்த அனுராக் கஷ்யப் சார் பண்றாருன்னு சொல்லி முடிச்ச உடனே ப்ரோ அவர் வாய்ஸ் வந்து மகிழ் திருமேனி சார் தான் பண்ணுவார். அப்படியே ப்ரோ ஓகே பேசிட்டீங்களா, இல்லை ப்ரோ நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் பார்க்கறது ரொம்ப
கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு ஃபிக்ஸ் ஆயிடுறாரு, மற்றவங்க ஓகே சொல்றாங்க, அதெல்லாம் அவரோட பிரச்சனையே கிடையாது. அவர் ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆயிட்டு அது நடந்தே ஆகணும்னு எப்படியாவது அதை எப்படியா என்னமோ பண்ணி அதை ஒரு விஷயம் பண்றாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும் அஜய் ப்ரோ கிட்ட இருந்து. அந்த கன்வின்ஸ் பண்ற ஆர்ட்டுங்கிறது வந்து அஜய் ப்ரோ வந்து ஒரு அருமையா ஒரு விஷயம் பண்றாரு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட், நயன்தாரா மேம், அதர்வா, அனுராக் கஷ்யப் சார் முதல் முறையா தமிழ் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு, ராஷி கண்ணா. ஸோ வெல்கம் டு தமிழ் ராஷி. ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா இருக்கு அதர்வா அண்ட் ராஷி கண்ணாவோட கெமிஸ்ட்ரி. 2 சாங் அவங்களுக்குள்ள வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணோம். அண்ட் ரமேஷ் திலக் ப்ரோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்றாரு. அண்ட் புவன் ப்ரோ எங்களுக்கு வந்து எப்படின்னா, ப்ரோ இந்த ஆர்ஆர் இப்படி வச்சாதான் ப்ரோ கரெக்டா இருக்கும், இல்ல ப்ரோ எடிட்டர் இதோட கட் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு ப்ரோ. நாங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லை, ஆனா வந்து பயங்கர பரம விரோதி மாதிரி அஜய் ப்ரோ எங்க 2 பேரையும் ப்ரோ அவர் அப்படி சொல்றாரு ப்ரோ, ப்ரோ இவர் இப்படி சொல்றாரு ப்ரோ, மாத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு விஷயம்லாம் இருக்கு இந்த படத்துல, ரொம்ப ரீரெக்கார்டிங் பேஸ்ல. அண்ட் இந்த படத்துல வந்து பாட்டு எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு தீம் இருக்கு, ருத்ரா சிம்பனின்னு, அனுராக் கஷ்யப் சாரோட தீம். அந்த தீமுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 months ஒர்க் பண்ணியிருப்போம். ஜெர்மனியில் நிறைய ஸ்கோரிங்லாம் எடுத்தோம், நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்தோம். அந்த ஃபுல் ப்ராசஸ்ல எனக்கு வந்து ஃபுட்டேஜ் அனுப்பிட்டே இருப்பாரு அஜய் ப்ரோ. ஷூட் பண்ண ஃபுட்டேஜை வந்து ப்ரோ இந்தாங்க பாருங்க, இந்த ஃபீல்காக பாருங்க, இதுதான் ஆக்சுவலி இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்துட்டே இருந்தாரு. மேபி அதனால தான் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பர்சனலாக இவ்வளோ படங்கள்ல ரொம்ப பிடிச்ச தீமா அது இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, மேபி அஜய் ப்ரோ கொடுக்குற அந்த இன்புட்டா கூட இருக்கலாம். தனக்கு என்ன வேணுங்கிறத எப்படியாவது புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஷூட் பண்ண ஃபுட்டேஜ், அதுக்கப்புறம் நிறைய எழுதி அனுப்புவார், இந்த மாதிரி இப்படி பண்ணணும், கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் இதுதான் அனுப்பிச்சிட்டே இருப்பார். அவ்வளோ டீடைல்ஸ் ஓவர்லோட் பண்றனால கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. மோர் தேன் த சாங்ஸ், இந்த படத்தோட ஆர்ஆர் வந்து ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஆர்ஆருக்காக தான் வெயிட்டிங் நாங்க அப்படிங்கிற லெவல்ல ஒரு விஷயம் இந்த படத்துல நடந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் தனியொருவனுக்கு அப்புறம் எனக்கு ஆர்ஆருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிடைச்ச படமா அது இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதுவரை நாங்க என்ன பண்ணாலும், தவறு பண்ணாலும், சரியா பண்ணாலும், எது பண்ணாலும் தொடர்ந்து எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் எங்கள் ரசிகர்களுக்கும், அந்த ரசிகர்களிடம் எங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும், நீங்க இருக்கிறதுனால தான் தொடர்ந்து வெறும் கனவுகளோடு வந்து கொண்டிருந்த நாங்கள் இன்று பலரது கனவுகளை நினைவாக்கும் விதமாக எங்களுக்கும் சில வாய்ப்புகள் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப அதுக்கு காரணம் முழுக்க காரணம் ஊடகத்துறையும் எங்களுடைய ரசிகர்களும் தான். ஸோ தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க, தொடர்ந்து எங்களை வந்து கண்டிப்பா எங்களை கரெக்டான ஃபீட்பேக் கொடுத்து கரெக்டாக வழி நடத்துவீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ நன்றி, வணக்கம். வெரி ஹாப்பி டு ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் மூவி. யாராவது பேர் விடுபட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க. அபிஷேக் ப்ரோ வந்து இந்த கடைசியில ஏன் பேச வச்சார் அப்படின்னா, ப்ரோ வெயிட் பண்ணுங்க, கண்டென்ட் ரொம்ப தேவைப்பட்டுச்சு, டைம் நிறைய இருந்துச்சுன்னா கடைசியில் நீங்க போய் ஃபில் அப் பண்ணிக்கங்கிற ஒரு ஃபீல்ல வந்து பார்ப்போம் இரியா அந்த லெவல்ல தான் இது பண்ணாரு. அந்த பில்டப்புக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. அதையும் தாண்டி இது ஒரு ஓப்பன் ஈவெண்ட். இங்க யாராவது எங்களுக்காக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா, எங்க டீமுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு வந்திருக்கிற அதாவது ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டே 1ல இருந்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோட நீங்க எங்க மேல அதிகமா நம்பிக்கை வச்சு தொடர்ந்து ஒரு ட்வீட் ஆகட்டும், ஒரு போஸ்ட் ஆகட்டும், நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே எங்களுக்கு எனர்ஜி தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமா வெளிவருமே ஆனால் அதுல உங்க பங்கும் அதுல மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.
நன்றி, உடைய நண்பர்களுக்கு நன்றி. மறுபடியும் ட்ரெய்லர் உங்களுக்காக டாக் பேக்ல எனக்கு டிராப் பண்ண நாசர் சார்